friends, hello, welcome back to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் சாப்ஸ். மட்டன்லயே நம்ம நிறைய பார்ட்ஸ் சாப்பிட்ருப்போம். அதுலயே மட்டன் சாப்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்ட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. மட்டன் பிரியர்களுக்கெலாம் இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இந்த ஸ்பெஷலான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மட்டன் சாப்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி 250 கிராம்ஸ் மட்டன் சாப்ஸ் எடுத்துருக்கோம். இது ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கப் தயிர், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர், ராக் சால்ட், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதுதான் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ். இப்போ நம்ம மட்டன் சாப்ஸை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் சாப்ஸ் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சில்லி பவுடர், கரம் மசாலா, மட்டன் மசாலா, ராக் சால்ட் எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 5 சவுண்ட் போட்டு எடுக்கலாம். நம்ம தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் தான் நம்ம தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ். நம்ம ஒரு கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்ல மசாலாஸ்லாம் இந்த எண்ணெயில் நல்லா ஸ்மெல், ஃப்ளேவர் இறங்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மட்டன் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. மட்டன் 5 சவுண்டு வச்சு நிறுத்தியிருக்கோம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. சாப்ஸ் இதுக்கு மேலே வெந்தால் தனித்தனியாக வந்துடும். சாப்ஸ் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்ச மட்டன் மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மட்டன், வெங்காய தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள் நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகட்டும். மேலே நம்ம இப்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கார்னிஷ்க்கு. கூட ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். மட்டன் கூட சாப்பிட்றப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட அருமையான மட்டன் சாப்ஸ் தயார். எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக செட் ஆகும். சப்பாத்தி, நான் கூடயும் நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.